நண்பர்களே, சமீபத்தில் ஷோமியோட மீ 2 ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன்று மீ ஸ்மார்ட் பேண்ட் 5, இன்னொன்று மீ வாட்ச் ரிவால்வ். ஸோ இந்த வீடியோவில் வந்து மீ வாட்ச் ரிவால்வ் இதில் என்ன இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, நம்ம வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கா, நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வழக்கம் போல் வீடியோவை லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் மீ வாட்ச் ரிவால்வை பற்றி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீ வாட்ச் ரிவால்வ் இதில் ஒரு சில விஷயங்களை ஹைலைட்டாக சொல்லிவிட்டு இந்த வாட்சுக்குள்ளே முழுமையாக நம்ம போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 நாள் வந்து பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 வகையான ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த வாட்சில் வந்து வாட்ச் ஃபேஸ் 100க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸை வந்து இந்த மீ வாட்ச் ரிவால்வில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹைலைட்டான விஷயங்கள் அப்படி சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வாட்சை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாட்சில் வந்து ஒரு பக்கா லுக்கு கொடுக்கறதுனால இது முழுக்க ஒரு மெட்டாலிக் ஃப்ரேமால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு AOD அப்படிங்கிற ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் இருக்குது. அதாவது நீங்கள் வாட்சை நீங்கள் கழட்டி வச்சுருந்தாலும் அந்த வாட்சில் ஒரு சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த AODயோட ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு டஃப்பான கண்டிஷனில் கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்சில் நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. அடுத்தது இந்த வாட்சில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் அல்கோரிதம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த வாட்சில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிட்னஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த மோஷன் அல்கோரிதம். உங்களை உங்களுக்கு ட்ராக் பண்ணி உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இது தேவைதானா, இதில் அதிகமாக, அதே நேரத்தில் வந்து நியூட்ரல் நம்ம எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையாக இந்த மோஷன் அல்கோரிதம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங், வழக்கமாக எல்லா வாட்ச்லையும் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இதுலேயும் அறிமுகப்படுத்தினா ஹார்ட் ரேட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் ஸ்லீப் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அடிஷ்னலான விஷயங்கள் ஃபுல்லாமே நமக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபுல்லாக இந்த மீ வாட்ச் ரிவால்வில் நம்ம எதிர்பார்க்க முடியுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஃபிட்னஸ்க்காக வந்து ஒரு 10 வகையான ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் ஸ்விம்மிங், அவுட்டோர் சைக்கிளிங், ட்ரெட்மில், ட்ரெக்கிங், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய பாடியை வந்து நீங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்சுகளில் வந்து அதிகபட்சமாக வந்து 5 ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ போதும் அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி டெய்லி ஒன்று கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் வாட்சை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும், நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக பேட்ரி வந்து செமையாக இருக்கணும். இந்த மீ வாட்ச் ரிவால்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 நாள் வந்து பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து GPS கொடுத்துருக்காங்க. நீங்கள் GPSஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 20 ஹவர்ஸ் மட்டுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு ஹைலைட்டாக இந்த வாட்சில் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஒன்றுனா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த மீ வாட்ச் ரிவால்வில். மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சில் தண்ணி பட்டால் என்ன ஆகும், ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கும் வந்து இந்த மீ வாட்ச் ரிவால்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்விம் பண்ணலாம், டைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் டெப்த்தில் போயிட்டு ஒரு 10 மினிட் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இந்த 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த மீ வாட்ச் ரிவால்வில் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த மாதிரி வாட்சை நம்ம பயன்படுத்தும் போது அதோட ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக போர் அடிக்குங்க. நம்மளுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி வாட்ச்கள் வந்து புது ஃபேஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வழியில் பார்த்திங்கன்னா மீ வாட்ச் ரிவால்வ் வந்து 100க்கும் அதிகமான விதவிதமான ஃபேஸ் வாட்சை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு மூடு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து விதவிதமான மூட்ஸை வந்து உங்களுடைய வாட்சில் கொண்டு வர முடியும். அது ஒரு ஹைலைட்டான விஷயமா இந்த மீ வாட்ச் ரிவால்வை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இந்த மீ வாட்ச் ரிவால்வில் நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் ஃபேஸஸை நம்ம பார்த்துட்டோம். 100க்கு அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இப்போ அந்த வாட்சை நம்ம கையில் கட்டும் போது அதோட ஸ்டாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
ஒரே கலரில் இருந்தால் அதுவும் நமக்கு போர் அடிக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீ வாட்ச் ரிவால்வ் 5 விதமான கலர்ஸில் 5 கலர்களில் வந்து உங்களுக்கு வாட்ச் ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ விதவிதமாக டெய்லி ஒன்று மாற்றி இந்த மீ வாட்ச் ரிவால்வை கட்டிட்டு வெளியே போகலாம். செம அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் இருக்கட்டும், இந்த மீ வாட்ச் ரிவால்வில் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அது ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த வாட்சில் நம்ம வந்து டெய்லி லைஃபுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குது. டெய்லி யூஸ்க்கு உண்டானது, அதாவது காலை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த மீ வாட்ச் ரிவால்வில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களால் வந்து மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷனை பெற முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெதர், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமு, ஸ்டாப் வாட்ச், அலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை கூட இந்த மீ வாட்ச் ரிவால்வில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மொத்தத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலையும் பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து ஷாமியோட வியர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இந்த 2 தளங்களில் இருக்குது, 2 OSல இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய ஐஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அந்த மீ வாட்ச் ரிவால்வை கனெக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. மொத்தத்தில் எல்லா விஷயங்களையும் இந்த மீ வாட்ச் ரிவால்வில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன், இந்த வாட்சோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய்க்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. me.com, அதே மாதிரி அமேசான் இந்தியா, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீ வாட்ச் ரிவால்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மஸ்ட்டாக உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.